சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் மருத்துவ பணிகள் இயக்குநர் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின் அரசு மருத்துவர்கள் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வரும் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இவங்கள எல்லாருமே ஒரு ஷாக் ஆனது. இதுல வந்து தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கம் இந்த அதாவது 20 வருடங்களுக்கு முன்னாடியே சர்வீஸ் கோட்டாவே வந்து தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கத்தின் கோரிக்கையில தான் அரசாங்கம் வழங்கியது. அதுக்கு அடுத்ததாக கடந்த 15 வருட காலமா வந்து இன்சென்டிவ் மார்க்ஸ், அதாவது ரிமோட் ஏரியாவுக்கு 2 மார்க், மிச்சபடி ஒரு பிஹெச்சியில் வேலை பார்க்குறவங்களுக்கு 1 மார்க், எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்ன்றது பிரைவேட் டாக்டர்ஸ் கூட 1 மார்க் அப்படின்ற ஒரு இதில் எங்களுடைய சஜஷனை எடுத்து ஒரு 15 வருஷ காலமாக அரசாங்கம் வழங்கி வருகிறது. இந்த நிலையில் இது எல்லாத்தையுமே குவாஷ் பண்ணி, அதாவது நீட்டில் ஒரு கிளாஸ், பிஜி நீட்டை நாங்கள் எதிர்க்கவில்லை, பிஜி நீட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், வரவேற்கிறோம். ஆனால் அந்த பிஜி நீட்டில் ஒரு கிளாஸ் வந்து ஒரு 30% மார்க்ஸ் வரைக்கும் ரிமோட் ஏரியாவுக்கு மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இது 2012 வந்த ஒரு கெசட்டின் படி இந்த கிளாஸ் போடப்பட்டிருக்கிறது. இதன்படி 10 வருஷம் ஒருத்தர் வந்து ரிமோட் ஏரியாவில் வேலை பார்த்தா ஒரு 10 மார்க், ஒரு வருஷம் வேலை பார்த்தா 10% மார்க் கொடுக்குறாங்க, 3 வருஷம் வேலை பார்த்தா 30% மார்க் கொடுக்குறாங்க. இதை மட்டும் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு இந்த 17ஆம் தேதி அந்த நீதிமன்றம் கொடுத்தது. இது வந்து எப்படி இருக்குன்னா, மெரிட்டே இல்லாமல் ஒரு 30% ஒரு சாராருக்கு மட்டும் கிடைக்குது. மிச்ச சாராருக்கு வந்து அந்த இன்சென்டிவ் மார்க்கே கிடைக்காத போது ஒரு அன்ஈவன் ஃபைட், ஒரு ரிமோட்டில் இருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்காக 30% போது அவங்க எல்லா சீட்டையுமே அவங்க வாங்கிட்டு போகிற ஒரு சூழ்நிலை வருது. இது வந்து எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. ஏற்கனவே தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக நம்ம இருக்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி தான். இந்த சிஸ்டத்தின்படி கிட்டத்தட்ட எம்பிபிஎஸ் டாக்டர்கள் 99% வேகன்சியே தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம ஃபில்அப் பண்ணியிருக்கிறோம். ரிமோட் ஏரியாவுக்குலாம் டாக்டர்கள் போயிருக்கிறாங்க. இது எல்லாமே மாறும். இப்போ இதுக்காக நாங்கள் இந்த தீர்ப்பை எதிர்த்து, இந்த எம்சிஐ உடைய அந்த கிளாஸை எதிர்த்து பல்வேறு போராட்டங்கள் தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கம் அறிவித்திருந்தது. இதுக்கு எதிர்ப்பாக நாங்கள் எங்களுடைய சங்கத்தின் சார்பிலும் பல உறுப்பினர்கள் சார்பிலும் கிட்டத்தட்ட ஒரு 7 மனுக்களை உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் தாக்கல் செய்திருக்கிறோம், அப்பீல் மனுக்களை. அதுவும் இன்னைக்கு ஹியரிங் நடந்துட்டு இருக்குது. இந்த நிலையில் உயர்நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பை சொல்வார்கள் என்று நம்புகிறோம். இருப்பினும் எங்களுடைய எதிர்ப்பை காட்டும் விதமாக நாங்கள் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். மாஸ் கேஷுவலி, ஓபி பாய்காட் போன்ற போராட்டங்கள்லாம் மினிமமாக, அதாவது உயிர் காக்கும் சிகிச்சை, பேஷண்ட் அஃபெக்ட் ஆகாமல் போட்டால் கூட ஒரு சிலவித பேஷண்ட் இன்வால்வ் பண்ணக்கூடிய போராட்டங்கள் போட்டுட்டு இருந்தோம். இன்றைக்கி அரசாங்கம் எங்கள் கூட வந்து பேச்சுவார்த்தை கூப்பிட்டுருந்தாங்க. ஏற்கனவே அரசாங்கத்தில் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று அந்த கோரிக்கையின்படி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஏற்கனவே 2 லெட்டர் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டருக்கு எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி எங்களுக்கு கோரிக்கையை ஏற்று ரிட் அப்பீல் ஒரு அட்வொகேட் ஜெனரல் அவர்கள் நேற்றும் இன்றைக்கும் வந்து அப்பீர் ஆகிருக்கிறாங்க, அந்த பழைய அந்த ஒரு ஜட்ஜி தீர்ப்பை எதிர்த்து. இதுக்கெல்லாம் நாங்கள் ஏற்கனவே நன்றி சொல்லியிருக்கிறோம். எங்கள் ரெசல்யூஷன் மூலமாக இன்று அரசாங்கத்தின் ஆனரபிள் மினிஸ்டர் அவர்களிடம், செயலாளர் அவர்களிடம் நன்றியை தெரிவித்தோம். அவங்க வந்து இந்த ஸ்ட்ரைக்கு நீங்கள் பண்ண வேண்டாம், இந்த அஜிடேஷன் பண்ண வேண்டாம், நாங்கள் உங்களுக்கான வேண்டியதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு எங்களை கோரிக்கை வச்சாங்க. பட் நாங்கள் அவங்கக்கிட்ட, அதாவது கண்டிப்பாக இது எங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ, ஒரு நியாயமான கோரிக்கை, நீங்கள் உங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் வந்து நாங்கள் டோக்கனாக நாங்கள் கண்டிப்பாக ஸ்ட்ரைக்கை தொடர தான் வேண்டியிருக்கோம், அஜிடேஷன் தொடர தான் வேண்டும் அப்படின்றத நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த நிலையில் அவங்க அடுத்ததாக ஒரு வேண்டுகோள், பேஷண்ட் கேர் அஃபெக்ட் ஆகாமல் நீங்கள் போராட்டங்கள் பண்ணுறதாக செய்யுங்க, போராட்டத்தை கைவிட முடியாட்டி நீங்கள் பேஷண்ட் கேர் எந்த விதத்துலையும் பாதிக்கக்கூடாது அப்படின்ற கோரிக்கையை வைத்திருந்தாங்க. அதையும் நாங்கள் இப்போ எங்களுடைய கேபினெட்டில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இனி வருங்காலத்தில் நடத்துகிற போராட்டங்கள் கண்டிப்பாக பேஷண்ட் கேரை அஃபெக்ட் பண்ணாமல் நாங்கள் டோக்கனாக நடத்துகிற அளவுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இன்று கூட இன்றைக்கி மதியானம் தர்ணா கம் பிக்கெட்டிங் போராட்டம் இருக்கிறது. இது கூட எல்லாம் டியூட்டி முடிச்சுட்டு பேஷண்ட் கேர் எதுவுமே அஃபெக்ட் ஆகாமல், டியூட்டியில் உள்ளவர்கள், அவசர சிகிச்சையில் உள்ளவர்கள் யாரும் இந்த டாக்டர்கள் இதில் பங்கு கொள்ள மாட்டார்கள். அந்த மாதிரி போராட்டம் தான் வைத்திருக்கிறோம். இதில் அடுத்த கட்டமாக இன்னைக்கு அரசாங்கம் வந்து இது நீதிமன்ற தீர்ப்பே நல்லபடியாக வரும் என்ற ஒரு எண்ணத்தில் இருந்தாலுமே, ஒருவேளை அது தவறாக வேறு மாதிரி முடிவு வந்தாலும் கூட அதற்கான சட்ட ரீதியான எல்லாவித பாதுகாப்பையும் வழங்குவதாக அரசாங்கம் உறுதியளித்திருக்கிறது. இதற்காக நாங்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும், மாண்புமிகு நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், செயலாளர் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறோம். அவர்களுக்கு, அரசாங்கத்திற்கு நாங்கள் வருங்காலங்களில் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்தாலும் பொதுமக்கள் பாதிக்காத வண்ணம் அனைத்து போராட்டங்களையும் நாங்கள் ஏற்பாடு செய்வோம் என்பதை உறுதியளித்திருக்கிறோம்.